வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஆன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா சித்தார்த் பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்காரு. கடந்த 2 சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் ரிட்டையர் ஆகிற சொல்லி கமிட்டியிலேருந்தே சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிரச்சனை தெரிஞ்சு இவரே வந்துட்டு பயந்துட்டு ரிட்டையர் ஆக போகிறாரு, ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. இப்போ இவர் வந்துட்டு கடைசி மேட்சாக விளையாட போறாரு அப்படிங்கிற எண்ணத்தோட எண்ணமா இருக்காரு. இந்த நிலைமையில இவர் இந்தியாவுக்காக விளையாண்டு ஜெயிக்க போறாரு இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதவன், ஸோ அவர் குழந்தை இல்லை, ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு காசு வந்துட்டு கட்டணும் ஹாஸ்பிட்டல்ல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துட்டு அவர் கனவு ப்ராஜெக்ட், அவர் அமெரிக்காலாம் படிச்சுட்டு வந்தவர். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நினைச்சிட்டு அவர் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு மூவ் பண்ணாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா அந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்துட்டு கப்பம் கட்டியிருக்காரு. இது மட்டும் பத்தாது, சைன் ஆகி வந்துட்டு வரணும்னு ஒரு 5 கோடி ரூபாய் கேட்கறாங்க. அந்த 50 லட்சமே கடன்ல தான் இருக்கு. இந்த கடன்கள் கொடுத்தவங்களும் வந்துட்டு மாதவனை மறட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மாதவனோட ப்ராஜெக்ட் என்னாச்சு, அட்லாஸ்ட் சித்தார்த் வந்துட்டு இந்தியாவுக்காக விளையாண்டு ஜெயிச்சாரா இல்லையா, இவங்க 2 பேருக்குள்ள லிங்க் எங்க நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதானமான கேரக்டர் மாதவன் ஆகட்டும், சித்தார்த், அவங்களோட ஃபேமிலி, நயன்தாரா, இந்த சைடு மீரா ஜாஸ்மின், இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா எமோஷனலா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அழகா பிளே பண்ணியிருந்தாங்க. மாதவன் தன்னோட அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் மூவ் ஆகாது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவர் எடுக்கிற சில முடிவுகள், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப சூப்பரா வந்துட்டு செட்டில்டா வந்துட்டு அழகா பிளே பண்ணியிருந்தாரு. ஒரு வில்லனிக் ரோல் மாதிரி வந்துட்டு மாதவன் வந்துட்டு ரொம்ப அழகா பிளே பண்ணியிருந்தாரு. சித்தார்த் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ரோல், பட் அவங்க சொல்ற வேலையை கரெக்டா வந்துட்டு கச்சிதமா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. படத்தோட பிஜிஎம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அட்லாஸ்ட் கடைசி கிளைமேக்ஸ்ல சித்தார்த் அடிக்கிற அந்த ஒரு பால் மாதவனுக்கு இங்க உள்ளூர் ஒரு அடி மாதிரி காட்டின அந்த ஷாட் வந்து நல்லாவே இருந்தது. சித்தார்த் நயன்தாராட்ட பேசுற அந்த ஒரு சீன், ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் என் பையன் கேட்டா கூட அவன் இன்னும் நிறைய சொல்லுவான். அவங்க அப்பா இப்படிதான் எனக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாரு, அவர் மேல இருக்கிற கோபங்கள் அவர் டெத்துக்கு வர அந்த ஒரு சீன் எக்ஸிகியூஷன் ரொம்ப அழகா வந்துட்டு இருந்துச்சு. சித்தார்த்தும் நம்ம மாதவனும் நேரடியாக பேசிக்கூடிய ஒரே ஒரு சீன், அது ரொம்ப வந்துட்டு அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு கதை போகிறது அது கொஞ்சம் லேகா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் த்ரூஅவுட்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 சீன் சொல்றபடியா இருந்தது. அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு பிரச்சனை, இங்க இவங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப பிரச்சனையா தான் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல மாதவன் எடுக்கிற அந்த ஒரு டேர்ன் இந்த படத்தை வந்துட்டு அழகா வந்துட்டு வேற ஒரு தளத்துக்கு வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருக்க.